இந்த மார்கழி பெருவிழாவிலே வரவேற்புரை நிகழ்த்துவதற்கு வாய்ப்பு தந்தமைக்காக நெஞ்சார்ந்த நன்றியை முதற்கண் அடியேன் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்விற்கு தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற திரு சிவகுமாரையா அவர்களையும் இந்த நிகழ்வினுடைய கதாநாயகனாக நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். தில்லையில் ஒரு திருப்பெருந்துறை என்று சொல்லுவார்கள். மாணிக்கவாசர் பரனுக்கு பேர் தில்லையில் ஒரு திருப்பெருந்துறை. அதே அடிப்படையிலே திருவண்ணாமலையிலும் ஒரு திருப்பெருந்துறையை உருவாக்கி பெரும் பங்கினை திருவாசகத்திற்கு செய்து வருகின்ற போட்டுதலுக்குரிய பெயரை சொல்லக்கூடிய தகுதி அடியேனிடத்திலே நேற்றே சொல்லிவிட்டேன். அருளாளர்களுடைய பெயரை சொல்வதற்குமே ஒரு தகுதி வேண்டும். ஐயாவுக்கு திருவண்ணாமலை நேட்டிவாக இருந்தாலும் திருப்பெருந்துறை ஐயா இல்லை, கூட என்ன ஏதாவது திருவாரூர் கூட ஐயா சேர்த்துக்குவார். அந்த அளவு ஐயா மிக சீரிய முறையில் உலகெங்கிலும் பயணித்து இந்த திருவாசகத்தை பரப்பிட்டு இருக்காரு. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. தந்தை தாயும் நீ, என்னுயிர் துணையும் நீ, சஞ்சமளது தீர்க்க வந்த தேசிய வடிவு நீ, நீ எல்லாம் மற்றொரு தெய்வம் இல்லை. தந்தை தாயும் நீ, என்னுயிர் துணையும் நீ, சஞ்சமளது தீர்க்க வந்த தேசிய வடிவு நீ. ஈசனே, உன் திருவடியை போற்றுகின்றேன். கேட்பவர்களுக்கும் அதை உட்பொருளை உணர்பவர்களுக்கும் எல்லாம் இறைவனுடைய கருணை பெறுமாறு சிவபெருமான் நமக்கு அளித்த பொக்கிஷம் தான் இந்த 8ஆம் திருமுறை திருவாசகம். திருவாசகம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுத்தது? திருவாசகத்தை படிப்பதால் என்ன பயன்? திருவாசக முற்றோதலில் கலந்து கொள்வதால் என்ன பயன்? திருவாசகம் எதை நமக்கு பயனாக பலனாக நம் வாழ்க்கையிலே கண்டோம்? திருவாசகம் இறைவனால் அருளப்பட்டது என்பது நாம் அனைவரும் அறிவோம். இறைவனால் எழுதப்பட்டது. சிவமே சொல்ல திருவாசகம் எழுதப்பட்டது. இந்த திருவாசகம் நமக்கு எதை கற்றுக் கொடுத்தது? என்ன நமக்கு பலன் அளித்தது? திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய ஆவுடையார் திருத்தலத்திலே திருவாத ஊரராக வந்த அமைச்சர் பெருமான் திருவாத ஊரராக வந்தார். அந்த அமைச்சர் திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய ஆவுடையார் திருத்தலத்திலே மானிட சட்டையை தாங்கி ஒரு மானிடனாக அமைச்சராக அந்த திருப்பெருந்துறையை முகாமிட, அதே மானிட சட்டையை தாங்கி விண்ணுலகத்திலிருந்து கூத்தபிரான் அந்த திருப்பெருந்துறைக்கு வந்தான். குரு வடிவாக அந்தணர் வருவிலே குருந்த மரத்து அடியிலே அமர்ந்தான். அந்த குருந்த மரத்து அடியிலே அமர்ந்து விண்ணுலகத்திலிருந்து ஒரு அடியார் திருக்கூட்டத்தை அழைத்து தன் எண்முன்னாய் அமர வைத்தான். குருந்தமர காட்டுக்குள்ளே இருந்து ஒரு ஒலியை எழுப்பினான். நமசிவாயம் 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 என்கின்ற ஒரு மந்திரம். அந்த நமசிவாயம் என்று சொல்லப்பட்ட அந்த மந்திர வடிவான அந்த உணர்வு மணிவாசக பெருமான் திருவாத ஊரராக வந்த செவிகளிலே அது விழ, அது அகத்திலே உள்ளே நுழைய, மற்றவர்கள் கூட வந்த வீரர்கள் கேட்காத வண்ணம் திருவாத ஊரார் செவிகளிலே மட்டுமே அது கேட்கத் தொடங்கியது. திருவாத ஊராக வந்த அந்த செவிகளிலே மட்டும் கேட்கப்பட்ட அந்த நமசிவாய மந்திரம் அந்த அகத்திலே புகுந்து உணர்வாய் உள்ளே புகுந்தான் எம்பெருமான். அப்பொழுதே மும்மலங்களுடைய தொடர்புகளை அறுத்தான் திருவாத ஊரா. பிறவாமல் பிறப்பை அறுப்பதற்காக உறவுகளோடு நீ இடுகாட்டு போக வேண்டுமா? அடியார்களோடு நீ இடுகாட்டிற்கு போக வேண்டுமா? அடியார்களோடு போனால் பிறப்பில்லை, உறவுகளோடு சென்றால் மீண்டும் பிறப்பு உண்டு 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 என்பதை ஐயோ என்று அழக வேண்டாம். இந்த ஆன்மா இறைவனோடு முக்தி பெற்று விட்டதா? சாறை சாறையாக அடியார்கள் ஐயோ, அந்த திருவாசகத்தை கொண்ட ஆன்மாவா? அந்த திருவாசகத்தை சொன்ன ஆன்மாவா? திருவாசகத்தை ஓதிய ஆன்மாவா? அந்த ஆன்மாவால் இறைவனடி தஞ்சம் வந்து விட்டது. வாருங்கள், புறப்படுங்கள் யாத்திரைக்கு, அந்த ஆன்மாவை நாம் சென்று வழி அனுப்ப வேண்டும் என்று அடியார் திருக்கூட்டம் ஒரு ஆன்மா
ஆன்மா இறைவனோடு சேர்ந்ததற்கு வந்தது என்றால் அதுதான் திருவாசக சொற்றதற்கான பயன். அதைத்தான் இறைவனிடம் நாம் கேட்டு பெற வேண்டிய வாழ்க்கை வாழ்ந்ததற்கான அடையாளம். உலக மக்கள் வந்து போற்றுவதற்காக அல்ல. பின்னாலும் பாகனை தேனு பெருந்துறையில் கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுங்க அம்மான ஒன்று உண்டெனில் அதுவும் உந்தன் விருப்பன்றே. இங்கே வேண்டும் ஒரு பரிசு ஒன்று உண்டெனில் அதுவும் உந்தன் விருப்பன்றே என்று மாணிக்கவாசகர் இங்கே குறிப்பிடுகின்றார். நமக்கெல்லாம் இறைவன் தோன்றி ஒரு பரிசு உனக்கு தருகிறேன் என்ன வேண்டும் என்று கேட்டால் சட்டென்று நாம் சிந்தையில் வருவது என்ன வரும்? சட்டு நம்ம சிந்தையில் வருவது இறைவனே என் பொண்ணுக்கு கல்யாணம் வந்துடணும், ஊர்ல எல்லாரும் என்னை போற்றும்படி வாழணும், மாட மாளிகையா வாழணும், இந்த நாட்டை ஆளணும், இப்படி ஏதாவது ஒரு பரிசு தான். பரிசு என்றால் அதைத்தான் நம்மளுடைய கண் முன்னாடி தோன்றும். ஆனால் இங்கே மாணிக்கவாசகர் சூட்சமமாக சொல்கின்றார், திருவாசகத்தை முழுமையாக நீங்கள் ஆழ்ந்து ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு இடத்திலே வினா இருக்கும், ஒரு இடத்திலே விடை இருக்கும், இரண்டும் இணைந்து பார்க்கக்கூடிய சூட்சமம் உனக்கு அருளப்பட்டால் ஞானம் விழுவிடுகிறது என்ற பொருள். இப்ப இங்கே வேண்டும் பரிசொன்று உண்டெனில் அதுவும் உந்தன் விருப்பன்றே. எதை வேண்டும் பரிசாக இறைவனிடம் கேட்க வேண்டும்? அதற்கு முன்பாடலில் விடையை தந்துவிட்டு இங்கே வினாவாக தருகின்றார். அதற்கு முன்பாடலை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் மெய்மை உன்னை விரித்துரைக்கு வேறு ஒரு பரிசு இங்கு ஒன்றும் இல்லை. தீர்த்துட்டார், தீர்த்து சொல்லியாச்சு, ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாச்சு. உன்னை மெய்மை உன்னை விரித்துரைக்கு வேறு ஒரு பரிசு இங்கு ஒன்றும் இல்லை. அப்பா உன்னை பற்றி சொல்வதும் உன்னை பற்றி கேட்பதும் உன்னை பற்றி சொல்கிற இடத்தில் அடியேன் அமர்ந்து கொள்வதும் இதையே நீ பாக்கியமாக தந்தால் அதுவே நீ தரும் பரிசாக இருக்குமே தவிர வேறு ஒரு பரிசு எனக்கு வேண்டாம். கோட்டியே